இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக எடுக்கப்பட்ட ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி என்னப்பா படம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்கு. அனாதை குழந்தைகளையும் அனாதை பெண்களையும் பாதுகாக்கிற அந்த ட்ரஸ்ட்ல தன்னோட இச்சைகளுக்காகவும் தன்னோட பண தேவைகளுக்காகவும் அந்த பெண்களை தவறான பாதைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய சில மிருகங்களை வேட்டையாடுற நம்ம ஹீரோயினை பத்தி தான் இந்த படம் முழுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன எதுன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம கொஞ்சம் லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நைட் டைம்ல தான் காமிக்கிறாங்க. யாரோ ஒருத்தவன் முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு ஒரு பெட்ஷீட்டால அப்படியே மூஞ்ச கவர் பண்ணிக்கிட்டு வரான். இவரை பாக்குறதுக்கு ஏதோ ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியுது. அதே நேரத்துல இன்னொரு பக்கத்துல ஒரு 2 பேர் இருக்கானுங்க. அதுலயும் ஒருத்தன் என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான். தப்பா நடந்துக்கிட்டு மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இப்ப பயங்கரமா வலியால அலற சத்தம் கேக்குது. அதை கேட்டு இன்னும் ஒருத்தன் வரான். அவன் என்ன பண்றான்னா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பெண்ணு கூட தப்பா நடந்தது மட்டும் இல்லாம அந்த இடத்துல மிளகா பொடியும் போட்டு வச்சிருக்கான். அதனால அந்த பொண்ணு வலியால துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது. இதை பார்த்து இவன் இப்ப என்ன பண்றது, அந்த பொண்ணு சமாளிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி இவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அதனால உடனே டாக்டருக்கு போன் பண்ணி இப்ப அந்த மாதிரி அந்த இடத்துல மிளகாப்பொடி போட்டான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இவரும் ஐடியா கேட்கிறாரு. ஐஸ் கட்டிலாம் எடுத்து வைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும்போது, இந்த நேரத்துக்கு நான் எங்க போவேன்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறானுங்க. கொலை பண்ணது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை கார்ல ஏத்திக்கிட்டு இங்க இருக்கிற ஒரு சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு வரானுங்க. அங்க எரிக்கிற வேலை பார்க்குற அவர்கிட்ட இந்த மாதிரி பணத்தை கொடுத்து இந்த பொண்ணை எரிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யாருங்க இந்த பொண்ணு, என்ன குளம் கோத்திரம் கூட தெரியாம அப்படி கொடுக்குறீங்களேன்னு சொல்லி அவரு கேட்கும்போது, எதுவா இருந்தா உனக்கு என்ன, இது ஒரு அனாதை பொண்ணு தானே, ரெகுலரா பண்றதானே, இது என்ன புதுசா கேட்கறேன்னு சொல்லி அந்த பொண்ணை அங்கேயே எரிக்கமா ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஏதோ நைட் டைம்ல ஒரு போன் கால் வருது. அர்ஜென்ட்டா அங்க இருந்து கிளம்பி வராங்க. இங்க ஒருத்தர் அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு முக்காடு போட்டுட்டு வந்தார் இல்லையா, அவர் தாங்க இந்த இடத்துக்கு வராரு. நம்ம ஹீரோயின் கையில ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்கு. அந்த ட்ரஸ்ட்ல பெண்களுக்கு நிறைய ஏகப்பட்ட பாலியல் குற்றங்களும் தன்னோட இச்சைகளுக்கு மறுக்கிற அந்த பெண்களையும் கொலை பண்ணி போடுற ஒரு அரக்கங்களோட டீட்டெயில் ஃபுல்லாவே இந்த ரிப்போர்ட்ல இருக்குது. இவர் யாருன்னா, இவரு ரிப்போர்ட்டர் தான். ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, நம்ம ஹீரோயின் ஒரு நியூஸ் சேனல் ஒன்று வச்சிருக்காங்க. ரிப்போர்ட்டர் தான் இவங்களும். ஸோ இந்த ஆள் என்ன பண்ணுவாருன்னா, கேஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கறதா இவரோட வேலை. இந்த மாதிரி நிறைய கேஸை கொடுத்துருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் எதுவும் சரியா ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஸோ இந்த கேஸை நீங்க எடுத்து நடத்துனீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு சூட்டபிள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு சொல்லி நம்ம ஹீரோயின் கையில கொடுக்குறான். இது ஆல்ரெடி கவர்மெண்ட் கையிலும் போயிருக்குது. இவ்வளவு பெரிய ட்ரஸ்ட், அது கவர்மெண்டோட அப்ரூவலோட நடக்குது. கவர்மெண்ட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, தெரிஞ்சுதான். ஆனா இது வரைக்கும் 5 மாசம் ஆகுது, எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இவங்க பண்ற இந்த தப்புக்கு கவர்மெண்ட் உடந்தையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும்போது, இதை வச்சு நான் என்ன பண்றதுன்னு சொல்லும்போது, ஒரு ரிப்போர்ட்டரா இருந்துகிட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா, இதனோட உண்மையையும் அங்க இருக்கிற பெண் குழந்தைகளையும் உங்களால மட்டும்தான் காப்பாற்ற முடியும் சொல்லி அங்க இருக்கிற ஆளு சொல்லி அதை கையில கொடுத்துட்டு போறோம். இவனும் சாதாரணமா கொடுக்கல. இவன் ஒரு 50,000 ரூபாய்க்கு தான் இந்த புக்கையே வித்துட்டு போயிருக்கிறான். அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் நேத்து சொன்னதை அந்த ரிப்போர்ட்டை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. தன்னோட கேமராமேன் பாஸ்கர்னு சொல்லி ஒரு வயசானவர் இருக்கிறாரு. அவரோட மூலியமா நியூஸ்ல ஃபர்ஸ்ட் தடவையா இந்த கேஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்ல பெண்களுக்கு நிறைய ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள் நடக்குது, ஆனா இது கவர்மெண்ட் எதையுமே கண்டுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க பேசுற சேனல்ல வியூஸ்னு ஒன்னும் பெருசா போகாது. அதனாலேயே இவங்க பேசுற விஷயம் யாருக்குமே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதே நேரத்துல ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தைலாம் இல்ல. வீட்டுக்காரரு கூட நைட்ல டின்னர்ல அந்த வீட்டுக்காரர் கேட்கிறாரு, நீ எவ்வளவு நாளைக்கு தான் இன்னும் இந்த ஓடாத சேனலே நடத்திக்கிட்டு இருக்க போற, உன்னோட ஆம்பிஷன் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னால ஒரு கம்பெனில போயிட்டு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, ஸோ எனக்கு பிடிச்ச ஃபேஷனா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கடுப்பாகிறாரு. நீ எவ்வளவு நாளா இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க, 3 வருஷமாவா அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பக்கம் திட்ட, நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேன்லடி, நீ எதுக்கடி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, விட்டுடு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு பிடிச்சதை நான் செய்யறேன், பிடிச்சதை செய்யறதுக்கு பணமோ எதுவுமே தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் பேசுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினையும் அந்த வயசான ஒரு பாஸ்கரும் 2 பேரும் போறாங்க இந்த ட்ரஸ்ட்டை பார்க்கலாம் சொல்லிட்டு. ஆனா ட்ரஸ்ட்டுக்குள்ள போன அடுத்த நிமிஷமே அங்கிருந்து ஒருத்தன் வரான். ஸோ சைமன் வந்துட்டு உடனே என்ன பண்றான், இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது, யார் நீங்க, போட்டோலாம் எடுக்கிற மாதிரி தெரியுது, ஃபர்ஸ்ட் வெளியே போங்க இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு அவனு கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்தோட ஓனர் பேரு வம்சி. ஸோ அவன் பயங்கரமான கிரிமினல். அவன் பேரை கேட்டாலே அலறுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்பவே பெரிய ஆளு. அது மட்டும் இல்லாம இந்த வயசானவர் இருக்காரு இல்லையா, இவரு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வராங்க. மேடம் அவெல்லாம் பெரிய கையே, அவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. அதே நேரத்தில் கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க மாமாலாம் வந்திருக்காங்க. நீங்க எப்போ கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை குட்டி எதுவுமே இல்லை, நீ இந்த ஓடாத நியூஸ் சேனலை வச்சுட்டு என்ன பண்ண போறன்னு சொல்லி இவங்க நியூஸ் சேனலை எடுத்து பாக்குறாங்க. நம்ம பெரியவர் இந்த வேலையில்லா பசங்களோட பேட்டி எடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவரு சிரிக்கிறாரு. இந்த ஓடாத கேஸை வச்சு நீ என்னதான் பண்ண போறியா, எனக்கு ஒன்றும் புரியல, நீ இந்த மாதிரி எவ்வளவு நாள் டைம் வேஸ்ட் பண்ண போற, அது இல்லாம ஒரு குழந்தை இருந்தாதான் உங்களோட வாழ்க்கையே ஒரு அர்த்தமா இருக்கும் அப்படி இப்படின்னு அவர் மட்டும்
நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் குறை சொல்லியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அங்க இருக்கிற ட்ரஸ்ட்ல என்ன நடக்குது, அங்க இருக்கிற பெண்களுக்கு என்ன குற்றங்கள்லாம் நடக்குது அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற பக்கத்துல இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கு போறாங்க. இந்த மாதிரி அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிற குழந்தைங்க இதுக்கு முன்னாடி இங்க யாருன்னா வந்திருக்காங்களா சொல்லும்போது, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு குழந்தை வந்தது, அதையும் கொஞ்ச நாள்ல வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க, அதுல இருந்து அங்க இருந்து இங்க யாரும் வர்றது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. வேணும்னா நான் இன்னொரு அட்ரஸ் தரேன், அங்க போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த ட்ரஸ்ட்ல தப்பு பண்ணானுங்க இல்லையா, அதனோட ஓனர் தான் போன் பண்றான். என்னையா உன் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏதோ கொலை பண்ற மிரட்டல் விடுற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் நைட் டைம்ல வராங்க. ரொம்பவே லேட்டா வந்ததால நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு சரியான நேரத்துக்கு கூட உன்னால வர முடியலனாலும் இந்த வேலையை நீ ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன கேஸை பத்தி கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி அதையும் பத்தி திட்டுறாங்க. தேவையில்லாத பெரிய இடத்துலலாம் நீ தலையிடுற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சண்டையும் வருது. நம்ம ஹீரோயின் இந்த கேஸை பத்தியும் இந்த ட்ரஸ்ட்டை பத்தியும் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற எதிரிகளுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வெளியே விடும். அப்பப்ப இவனுக்கு வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அதே நேரத்தில் கட் பண்ண அடுத்த நாள் காலையில திரும்பவும் நியூஸ்ல நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் வரைக்கும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு எதிராக நிறைய புகார்கள் கொடுத்தாலும் கவர்மெண்டால எதையுமே செய்ய முடியல, இதுக்கு உடனே வந்து போலீஸுக்காரங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த ட்ரஸ்டோட ஓனர் வில்லனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் அந்த வயசானவரும் இவங்க ரெண்டு பேத்தையும் அந்த ஆளு கூப்பிட இருப்பாரு. ஸோ நேரில் போயிட்டு சந்திக்கலான்னு போறாரு. அந்த ஆளு பார்க்கறதே கொஞ்சம் டெரரா இருக்கிறான். அதே நேரத்தில் இனிமேல் இந்த கேஸை பத்திலாம் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க வேற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி கொலை மிரட்டல விட்டுறாரு. இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி வராங்க. நம்ம வயசானவர் பேசாம இந்த கேஸ் எல்லாம் தூக்கி போட்டுலாம், இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இவரு பேசிட்டு போறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது பின்னாடியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த ரவுடி பசங்களும் வராங்க. இதனால நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. அதே நேரத்தில் வீட்டுக்குள்ள வந்த நம்ம ஹீரோயின் கூட நம்ம ஹீரோவும் திரும்ப சண்டை போடுறாரு. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் நேரட்டா வராத, இந்த மாதிரி வேலையெல்லாம் தலையிடாத அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காரு. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நாமெல்லாம் மிடில் கிளாஸ், பெரிய இடத்துலலாம் சண்டைக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் நம்ம ஹீரோயினி கேட்குற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உனக்கு என்ன, உங்க மாமாக்கு உங்களுக்கெல்லாம் நான் குழந்தை பெற்று கொடுக்கணும், அதுதானே நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னால் குழந்தைலாம் உங்களுக்கு பெற்று கொடுக்க முடியாது, அப்படி குழந்தை தான் வேணும் அப்படின்னா நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நான் எப்படி ஒன்று குழந்தை பெற்று கொடுக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கு போகிறாங்க. அங்கேயே போய் எல்லாருக்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ட்ரஸ்ட்லேருந்து யாராவது இங்கே வந்திருக்காங்களான்னு சொல்லும்போது அவங்க இன்னொரு இடத்த அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற அம்மாட்ட கேட்கும்போது அங்கேருந்து யாருமே வரமாட்டாங்கம்மா, அது மட்டும் இல்லாமல் வந்தாலும் உடனே கிளம்பிடுவாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணு வேணா நீங்கள் பேசி பாருங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக். ஸோ அந்த இடத்துலேருந்து எப்படி ஒரு பொண்ணு தப்பிச்சு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு வருது. ஸோ அந்த பொண்ணு பேரு சுதா. அங்கே இருக்கிற இடத்துல இதுக்கு முன்னாடி சமையல் வேலைக்காக இந்த பொண்ணு போயிருக்குது. அப்போ அங்கே நடந்த கொடுமைகள்லாம் வேற மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஹீரோயினா அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்னமா நடந்துச்சு, அப்படி அந்த ட்ரஸ்ட்ல என்னதாமா இருக்கு, அங்கே என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இந்த பொண்ணு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கு. தயவு செஞ்சு உன்னோட வாயை திறந்து ஏதாவது சொன்னாதான் எங்களுக்கும் தெரியும், நாங்கள் என்ன எங்களுக்காகவா நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உன்ன மாதிரி நிறைய பெண்கள் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும்னா நீ சொன்னா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வயசானவரும் நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சொல்லி அந்த பொண்ணு கூப்பிட ஆரம்பிக்குது. நான் சொல்றேன், ஆனா என்னோட பேரோ என்னோட முகமும் வெளியே தெரியக்கூடாது பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சரிமா அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்டாவது பண்ணலாம்னு பாக்குறாங்க. ஆனா அது கூட அந்த பொண்ணு ஒத்துக்கல. சரி அங்க என்னென்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போனா இந்த சுதா பொண்ணு ஆரம்பத்துல அவங்க அப்பா தான் கொண்டு போய் சமையல் வேலைக்காக விட்டுருக்காங்க. ஸோ போன உடனே கை ரேகெல்லாம் வச்சு பேரு அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறானுங்க. உள்ள போனா அங்க ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பேரு பேபி. அங்க இருக்கிற ஹாஸ்டலுக்கு அவங்க வார்டன் மாதிரி. நம்ம போன சுதாவை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்க, இங்க உனக்கு சமையல் வேலை மட்டும்தான், அதை மட்டும்தான் நீ பார்க்கணும், இங்க என்ன நடக்குது ஏது பண்றாங்க அதெல்லாம் நீ ஆராய்ச்சிலாம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் ஒரு ரூம் கதவை திறந்து பார்த்தா அங்க கிட்டத்தட்ட ஒரு 50 பெண்கள் இருக்கும், குழந்தைங்களும் பெண்களும் இருக்கிறாங்க. அதுவும் எல்லாமே இளம் பெண்களா இருக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய ஹாலு ரூமு கூட இல்ல, அதுல எல்லாருமே உட்காந்துக்கிட்டு தூங்குறாங்க. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பேபி சுதா கிட்ட, இதை பாருமா இங்க இருக்கிற பெண்கள்லாம் சாதாரண ஆளுங்க நினைச்சுக்காதுங்க, இதுங்க எல்லாருமே பிசாசுங்க, பைத்தியம் பிடிச்சதுங்க, கடிக்கிறதுக்கு வரும், கடிக்க வரும்போது நீ என்ன பண்றனா ஓங்கி ஒரு அறை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற கதவை சாத்திட்டு அந்த பேபியை நம்ம சுதாவை கூட்டு போய் கிச்சன்ல விடுது. சமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு வருது. நம்ம சுதா கிட்ட பேசலாம் சொல்லிட்டு, ஏய் என்ன கடிக்க வரியா, கடிக்க வந்தேன்னு வச்சுக்க ஓங்கி ஒன்று வச்சிருவோம் பாத்துக்க அப்படின்னு நம்ம சுதாவை கொஞ்சம் தைரியமான பொண்ணு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிக்கிச்சு, என்னை பார்த்தான்னா லூசு மாதிரி உனக்கு தெரியுதா, நீ இங்க எதுக்கு வந்த, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் தப்பிச்சு போ, இவனுங்க எல்லாம் நல்லவங்களே கிடையாது, இங்க நிறைய தப்புலாம் நடக்குது, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, நீ எந்த அளவுக்கு சீக்கிரமா தப்பிச்சு போக முடியுமா அந்த அளவுக்கு சீக்கிரமா தப்பிச்சு போயிடு, இல்லைன்னா உன் வாழ்நாள் முழுக்க இங்கே நீ கஷ்டப்பட வேண்டியதான், என்னைக்குமே உன்னால தப்பிச்சு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது. அந்த பொண்ணு போகும்போது அந்த பேபி பொண்ணுகிட்ட மாட்டிக்கிறான். ஸோ இங்க என்னடி பண்றேன்னு சொல்லும்போது பசிக்குது சாப்பிட்றதுக்காக வந்தேன்னு சொல்லும்போது அதுக்குள்ள இந்த அம்மாவுக்கு பசிக்குதான் சொல்லி அந்த பொண்ணை போட்டு நம்ம பேபி அடின்னு அடிக்குது. அந்த பொண்ணு அங்கிருந்து போகுது. இப்ப நைட் லைம் தூங்கிட்டு இருக்க நம்ம சுதாக்கு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு பொண்ணை தோல்ல தூக்கிட்டு ஒருத்தவங்க போறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பொண்ணை சாக்கில் கட்டி எடுத்துட்டு போறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா நம்ம பேபி இவங்க எல்லாரோட சப்போர்ட்லையுமே அந்த குழந்தைங்களை அடிச்சு துன்புறுத்தி ஒரு வண்டியில ஏற்றிக்கிட்டு போறானுங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த குடோன்ல போய் பார்த்தா அந்த பேபியும் தப்பான பொம்பளையா தான் இருக்கா. அவளும் அங்க இருக்கிற பெண்களை எல்லாருமே நிர்வாணப்படுத்தி அவங்க கூட தப்பு தண்டாலும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அதையும் நம்ம சுதா பொண்ணு ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கத்துல போனா இந்த ஓனர் இருக்கான் பாருங்க, அவன் ஒரு பொண்ணு கூட தப்பாவும் நடந்துக்கிட்டு அந்த பொண்ணை துன்புறுத்தி வச்சிருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்பவும் அந்த பக்கம் வரும்போது காலையில வந்து சொல்லிட்டு போனா அதே பொண்ணு திரும்ப நம்ம சுதாவை பிடிச்சி ஒரு ரூமுக்குள்ள இழுக்குது. உனக்கு எத்தனை தடவை சொன்ன இந்த மாதிரிலாம் பார்த்தாதான் நீ நம்புவியா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு, இவனுக்கு எல்லாம் சாதாரணமா ஆளு கிடையாது, அப்பப்ப நம்மள துன்புறுத்துவானுங்க, அவனுக்கு என்ன சொல்றானுங்க அது எல்லாத்தையும் நம்ம செய்யணும், அப்படி செய்யலன்னு வச்சுக்கோ இங்க பாரு சூடுலாம் வைப்பானுங்க சிகரெட்டால அப்படின்னு அந்த பொண்ணு எல்லாத்தையுமே காமிக்குது. நம்ம சுதாக்கு இப்ப பயங்கரமா படப்படப்பாவும் பயமாவும் இருக்கு. அதே நேரத்தில் அந்த பொண்ணு சொல்லிட்டு வெளியும் போக ஆரம்பிக்குது. நம்ம சுதாக்கு இப்ப என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. சரி இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் சொல்லிட்டு தன்னோட துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு ரெடியா இருக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில குளிச்சுட்டு வரும்போது அங்க இருக்கிற ஓனரும் வரான். சோ அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம பேபியும் சொல்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, என்ன வயசு ஆகுதுமான்னு சொல்லும்போது 21 வயசு அப்படின்னு எல்லாமே பேபியை தான் சொல்லுது. இந்த பொண்ணு மேலேயும் அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு கண்ணாவே இருக்குது. அதே நேரத்தில் அன்னைக்கு நைட்டுமே அங்க இருக்கிற பெண்களை எல்லாரையும் கூட்டு போய் ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இவனுக்கு எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஏழை பெண்கள் அனாதை குழந்தைங்க ஒண்ணு கூட விட்டு வைக்காம இவங்களோட எச்சரிக்கையை பயன்படுத்துறானுங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சுதா இதுதான் தப்பிச்சு போறதுக்கு சரியான நேரம் சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு யாருக்கும் தெரியாம வெளியே வந்திருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட தான் சொல்றாங்க, அன்னைக்கு மட்டும் நான் தப்பிச்சு வராம இருந்திருந்தேன்னா என்னோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் இப்ப பாஸ்கரும் அங்க இருந்து வெளியே வராங்க. அங்க இருக்கிற பெண்களை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப திரும்ப நம்ம ஹீரோயின் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அவங்க மாமா அக்கா எல்லாரும் வந்திருக்காங்க. வந்த உடனே நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு நீ எடுத்து நடத்திக்கிட்டு இருக்க பாரு, உனக்காகலாம் யாரு சாட்சி சொல்ல வருவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது ஏன் நீங்களும் ஒரு வக்கீல் தானே, முடிஞ்சா இந்த கேஸுக்கு நீங்க ஒரு கேஸ் போடுங்களா, போட்டு ஏதாவது ஒரு தீர்வு காணுங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் எதிர்த்து பேசுறாங்க. அதே நேரத்தில் கட் பண்ணா இந்த பக்கத்துல அந்த ட்ரஸ்ட்டை தான் காமிக்கிறானுங்க. அங்க இருந்து ஒரு ரவுடி பையன் வரான். நேரா ஓனர் கிட்ட வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறான். நமக்கு எதிராக வந்து கோர்ட்ல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ யார் கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பக்கம் விசாரிக்கும் போது எனக்கு என்னமோ அந்த வைஷானி நம்ம ஹீரோயின் தான் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகமும் வருது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆள் கிளம்பி அங்க இருக்கிற ஒரு அமைச்சர் எம்பி கிட்ட போய் உதவி கேட்கிறாரு. என்ன மீறி ஒன்ன யாரும் வந்து தொட முடியாதுன்னு சொல்லி அவரு இவருக்கு தைரியத்தையும் கொடுக்குறாரு. அப்படியே கட் பண்ண நைட் டைம்ல அதே ட்ரஸ்ட்டை தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற பெண்களை எல்லாருமே தன்னோட சொல்றதெல்லாம் செய்யணும், அப்படி செய்யல அப்படின்னா இவனோட ரூமுக்கு கூட்டு வந்து அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப அந்த வில்லனோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் வரான். அவனு வந்து என்ன சொல்றான்னா, நமக்கு எதிராக பொது வழக்கு போட்டிருக்கிறாங்க, அந்த வழக்குல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல, ஆனா இது எல்லாத்தையும் பண்றது யாருன்னு நானும் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல, எனக்கு ஒருத்த மேல சந்தேகமா இருக்கு, அந்த வைஷாலியோட மாமா வந்துட்டு ஒரு வக்கீல் தான், ஸோ அவன் தான் போட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ வில்ல என்ன பண்றாருன்னா உன் பெல்ட்டை கழட்டி கொடுன்னு சொல்லி அங்க இருக்கிற பெண்ணில் அடிச்சு துன்புறுத்திட்டு இதையே நீ அவனுக்கும் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தா காலையில நம்ம ஹீரோயின் தான் பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அவங்க மாமாவுக்கு இப்போ பயங்கரமான அடியா, ஸோ சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாங்க. இப்போ நேராக ஸ்டேஷனுக்கு போறாங்க நம்ம ஹீரோயின். அங்க இருக்கிற போலீஸ்கார்கிட்ட இந்த மாதிரி என்னோட மாமாவை அந்த ரவுடி பசங்க தான் அடிச்சு போட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுக்கலான்னு போறாங்க. ஆனா அதுக்கான ஆதாரம் என்ன இருக்கு, அதுவும் அவ்வளோ பெரிய மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், அவங்களுக்கு எதிராக கேஸ் எல்லாம் போட முடியாது, எவிடன்ஸ் இருந்தா கூட அது கூட இது கூடன்னு நம்ம ஹீரோயின் சொல்றதை எதுவுமே கேட்காம ஒரு எஃப்ஐஆர் கூட போடாம விட்டுட்டாங்க. திரும்பி ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வராங்க. மாமாக்காரர் கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ எடுக்கிற கேஸ் எல்லாம் பாரு, இன்னைக்கு நான் தான் கஷ்டப்படுறேன், என் பொண்ணையும் பொண்டாட்டியும் யாரு பாத்துக்கிறது, உனக்கு தான் வேற வேலை இல்லைன்னா எங்களுக்குமா வேற வேலை இல்லைன்னா அப்படி இப்படி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அமைதியா தான் இருக்கிறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அந்த பக்கம் வெளியே வராங்க. சோ அப்ப நம்ம ஹீரோ வந்து ஆறுதல் சொல்றாரு, என்ன மன்னிச்சிரு, இந்த நேரத்துல நான் உனக்கு ஆறுதலா இருக்கணும், ஆனா நான் கூட உனக்கு அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோ கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு. எனக்காக ஒரு உதவி பண்ணுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வைஷாலி இப்ப ஹாஸ்பிட்டல் முன்னாடி நின்று தன்னோட சேனல்ல ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்றாங்க. என்னன்னா இந்த மாதிரி பொதுநல வழக்கம் போட்டு கூட நமக்கு எதிராக ஒரு வக்கீல் வாதாடலாம் சொல்லி வந்தாரு. அவரையுமே அந்த ஆளுங்களை வச்சு அடிச்சு இப்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாரு. சோ கவர்மெண்ட் என்னதான் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. போலீஸ்காரங்களும் கேஸ் எடுக்க மாட்டாங்க. கேட்டா அவரு ரொம்ப நல்லவரா, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சொல்லி எல்லா கதையுமே நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க. அதே நேரத்தில் இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில தன்னோட ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. அந்த வயசானவரும் இருக்காங்க, நம்ம ஹீரோயின் இருக்காங்க. விடு, உங்க மாமங்கார எத்தனை தடவை உன்னை திட்டிருப்பான், அதனாலதான் அவனுல அடிச்ச மண்டே உடச்சிட்டானுங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கமான்னு சொல்லி அந்த வயசானவர் சொல்றாங்க. அதே நேரத்தில் ஒரு நியூஸ் பேப்பர்ல புதுசா நம்ம ஏரியாவுக்கு ஒரு IPS வந்திருக்கிறாங்க. சோ இவங்களும் ஒரு பெண் தான், நம்மளோட வழி இவங்களால புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நியூ போஸ்டிங் தப்பு தண்டா பண்ணா தொலைச்சு எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நியூஸ் பேப்பர்ல. அந்த நம்பர் என்கிட்ட இருக்கு, அவங்கள நேரில் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்ப நேரில் பாக்குறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோயின் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இப்ப அவங்கள பாக்குறதுக்கு போனாக்கா உள்ள போனோன்னு வா வைஷாலி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லும்போது, நீ போற வீடியோலாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஸோ குட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அந்த ட்ரஸ்ட்ல பெண்களுக்கு நிறைய பாலியல் தொந்தரவுகள்லாம் நடக்குது, ஆனா இதற்கு எதிராக செயல்படுறது கவர்மெண்ட்டும் உங்க போலீஸ் இவங்க எல்லாரோட சப்போர்ட்டாலையும் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த போலீஸ் அதிகாரிகளும் பொதுவாக மீடியா கொடுக்கறத எதையுமே நாங்கள் எடுத்து ஆக்ஷன் எடுக்க முடியாது, சில தடவை அது பொய்யா போயிடுச்சுன்னா எங்களை தான் கேள்வி கேட்டு துருண்ட ஆரம்பிப்பாங்க, அதனால இந்த கேஸை நான் பொறுமையாக விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனேன், என் கம்ப்ளைண்ட் கூட எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரோட பேரை சொல்றாங்க. உடனே அந்த போலீஸ்காரங்களையும் டிஸ்மிஸ் பண்றாங்க. சரி இந்த கேஸ்லாம் நான் பார்க்குறேன், உடனடியாக அவனை நான் அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிற மோகனை அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆளுங்களையும் அனுப்பிச்சு விடுறாங்க. இப்போ நம்ம போலீஸ் டீம் அங்கே போறாங்க. ஆனால் போயிட்டு உள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த ஓனர் வந்துடுறான். ஓனர் வந்து போலீஸ்கார என்னடா நேற்று நைட்டு சரக்கு போட்டு தெரியலையா, இங்கிருந்து கிளம்புகடா அப்படிங்கிற மாதிரி அவரு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் எல்லாருமே தெரியும், CM வரைக்குமே இந்த ஆளுக்கு தெரிஞ்சவன் தான். அதனாலேயே இவங்க எதுவுமே பேசாம போலீஸ்காரங்களும் அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ அந்த ட்ரஸ்டோட உள்ளுக்குள்ள கூட இவங்களால போக முடியல. அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் நம்ம IPS அதிகாரி இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா போயிட்டு அங்கே இருக்கிற கமிஷனர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவருமே இதுக்கு சாலிடா நம்மகிட்ட எவிடன்ஸ் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஹியூமன் ரைட்ஸ், அவங்க தான் முடிவு எடுக்கணும், ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் இவங்க எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணி சப்மிட் பண்ணாதான் நமக்கு ஃபர்தரா எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை அந்த IPS அதிகாரி லேடி போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பாருமா, எந்த எவிடன்ஸ் இல்லாம நம்மளால எதையுமே பண்ண முடியாது, நீ சொல்றத வச்சு நாங்க எதுவும் பண்ண முடியாது, சாலிடா ஒரு எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இப்போ நம்ம என்னதான் பண்றதுன்னு சொல்லும்போது, நீ எது பண்ணாலுமே மேல இருக்கிற இடத்துக்கு போனா எல்லாமே அவங்க ஆளுங்க தான், ஸோ இதை திசை திருப்பறதுக்கு நிறைய வழி இருக்கு, கோர்ட்ல இந்த கேஸே நிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது ஒன்னால மட்டும் முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீ எல்லாருக்குமே குறைச்சல் கொடு, எந்த அதிகாரி சரியா வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சல் கொடுத்தீங்கன்னா ஒன்னால இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக நம்ம வயசானவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற MP இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த ட்ரஸ்ட்ல வந்துட்டு ஏகப்பட்ட பெண்களை தப்பான பாலியல் ரீதியா தொந்தரவு பண்றாங்க, அதுல நீங்களும் உடந்தையா இருக்கிறீங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற ஆளே ஒருத்தன் எனக்கு சொன்னான், அதுவும் இல்லாம அந்த வைஷாலி இருக்கால அவளும் வேற உங்களை பத்தி தப்பு தப்பா நியூஸ்ல பேசுறான், நீங்க எவ்வளவு நல்லவர் சொல்லி இந்த வயசானவர் பயங்கரமா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்க இருக்கிற MP என்னடா திடீர்னு வந்த மேல பாசமடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, பாசலாம் இல்ல சார், எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு 4 விஷயத்த சொன்னா நீங்க ஏதாவது கொடுப்பீங்கன்னு சொல்லி தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டை போட்டு அவர்கிட்ட காசை வாங்கிட்டு அவரையே குழப்பமா ஆரம்பிச்சாரு. இப்ப அதே நேரத்துல நியூஸ்லயும் இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல அந்த ட்ரஸ்ட்ல இருக்க வில்லனை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு போனை போட்டு நம்ம MPயோட என்ன பண்றாருன்னா, என்னடா நான் ஒன்ன காப்பதெல்லாம் பார்த்தா நீ ஏன் கைத்துக்கே கத்தி வைக்கலான்னு பாக்குறியா, உன் கூட இருக்கிறோன்னா எவனை எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறான்டா, ஃபர்ஸ்ட் அதை பாடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம வயசானவர் குழப்பி விட்டார்ல. இப்ப இவனுக்கு போன் பண்றாங்க. அங்க இருக்கிற ஒரு கவர்மெண்ட் அதிகாரி இருக்காரு, இவர் தான் அந்த ட்ரஸ்ட்ல எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி எழுதுவார் போல இருக்கு. ஸோ இவரையும் போட்டு நம்ம ஆள் அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவனும், ஆனா நான் பொய் சொல்லலைன்னா உண்மைதான் சொல்றேன், யாரோ உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, தயவு செஞ்சு என்ன நம்புங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் ஒரு பக்கம் சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இவருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம வைஷாலி இருக்காங்களே, அவங்களும் நிறைய விஷயத்தை கேதர் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் கொடுக்குற கொஞ்சம் குடைச்சல்ல இவங்களுக்குள்ளே கேங்குக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த MPயோட வைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களே ஒரு கட்சியில தான் இருப்பாங்க. ஸோ அந்த கட்சியோட CM இப்போ ஃபோன் பண்ணி இருக்கிறாரு, இந்த மாதிரி பொதுநல வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க, அதுக்கு எதிராக நீங்க FIR பதிவு பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உடனடியாக ஆக்ஷன் எடுக்க முடிவு பண்ணிட்டாரு. இப்போ இதுல இருந்து தப்பிக்கவும் முடியாது. ஆனா உடந்தையா இருக்கிறது தன்னோட வீட்டுக்காரன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க கவர்மெண்ட் சப்போர்ட்டோட வச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்ல, அவங்க சொல்றதை செஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளும் முடிவு பண்ணி இந்த கேங்குக்கு இப்ப பிரச்சனை வர உருவாக்குறாங்க. ஆனா இப்ப போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்றாங்க திரும்ப நம்ம ஹீரோயின். இப்ப நம்ம என்ன பண்றது அடுத்துன்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியல, அவங்களோட கிட்ட கூட நம்மளால நெருக்க முடியல, அவங்கள
முதல்ல உடனடியாக அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள நாங்க போகணும்னா கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ஆர்டர் வரணும். ஆனா அந்த ஆர்டர் வராம கூட போலாம். ஏற்கனவே 4 மாசம் பெண்டிங்ல இருக்குன்னு சொல்ற அப்படின்னு அந்த போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உடனே போய் அரெஸ்ட் பண்ணா என்ன பண்ணணும் அதை சொல்லும்போது, எனக்கு ஒரு எவிடன்ஸ் மட்டும் நீ எடுத்துட்டு வந்து கொடுத்துட்ட அப்படின்னாக்கா அவன் கழுத்தை பிடிச்சு நான் இழுத்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரங்களும் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா போயிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அங்கிருந்து வந்தாங்கல்ல சுதா, அந்த பொண்ணு கிட்ட தான் போய் நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா, நீ ஒரே ஒரு வாக்குமூலம் மட்டும் கொடு, நீ கொடுக்கறதுல தான் அங்க இருக்கிற எல்லா குழந்தைகளையும் காப்பாற்ற முடியும். ஒரு விஷயம் யோசிச்சுப்பாரு, அன்னைக்கு மட்டும் ஒரு பொண்ணு உங்ககிட்ட இதை பத்தி சொல்லாம இருந்திருந்தா நீ அங்கிருந்து தப்பிச்சிருப்பியா, இன்னைக்கு உன்னோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சுப்பாரு. நீ அங்கிருந்து தப்பிச்சு அங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு விடிவிலக்கா இருக்கணும். அங்க இருக்கிற பெண்களை உங்களால மட்டும் தான் காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, உன்னை என்ன நடந்து சொல்லி ஒரு வீடியோவா பேச அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு தடவை சொன்னாலும் அந்த பொண்ணு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நான் வெளியே வரமாட்டேன், என்னோட பேர் எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுது. நம்ம ஹீரோயின் அழுகுறாங்க. இன்னைக்கு நான் எப்படி அந்த பெண்கள் எல்லாம் காப்பாற்ற போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த பொண்ணு வருதுங்க. ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்லிடுச்சு. அங்க இருக்கிற ஆளுங்க இவனுங்க தான் இது எல்லாத்தையும் பண்றானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எவிடன்ஸ் சொன்னோன்னு அதை எடுத்துட்டு போய் போலீஸ்காரங்கிட்ட கொடுத்து அடுத்த நிமிஷமே போலீஸ்காரங்க அந்த ட்ரஸ்ட்டுக்கு முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய போலீஸ்காரங்க போயிட்டு இப்போ அந்த அனாத ஆசிரமத்துக்குள்ள போயிட்டு ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க அந்த போலீஸும். ஸோ அப்போ அந்த ஐபிஎஸ் லேடி போலீஸ் இருக்காங்கல்ல, இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு மனசை உடஞ்சு போகுதுங்க. அந்த பேபியும் உள்ளதா இருக்கிறா. ஸோ அப்படியே அவ கன்னத்துல 2 போட்டு அங்க இருக்கிற குழந்தைகளை எல்லாருமே காப்பாத்துறாங்க. இப்ப நிறைய மீடியாலாம் வர ஆரம்பிக்குது, இந்த கேஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் நல்ல பேர் இருந்தாலும் அதே நேரத்துல அங்க இருக்கிற பெண்களை எல்லாம் காப்பாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். அங்க இருக்கிற சிஎம் இதை பத்தி கடுமையா நாங்க தண்டனை கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வில்லன் இருந்தால அவன் ஆளுங்களை எல்லாருமே அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பழைய மாதிரி எல்லாத்தையும் காப்பாத்தி ஒரு நல்ல இடத்துக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. இது எல்லாத்துமே பொறுப்பு கவர்மெண்டே எடுத்துக்கிச்சு. அதே நேரத்துல இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோயின் ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்றாங்க. பொதுவா நிறைய விஷயங்கள் உண்மை விஷயத்தை பத்தி பேசினா இங்க யாருமே பாக்குறது கிடையாது, யாருமே பேசுறது கிடையாது. நம்ம குடும்பத்துல அது நடக்காத வரைக்கும் நம்ம அதை பத்தி பெருசா கண்டுக்கிறது இல்ல. யாரோ ஒரு குடும்பத்துல தானே நடக்குது, யாரோ ஒருத்தவங்களுக்கு தானே நடக்குதுன்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போறோம். ஆனா அது நாளைக்கு நம்ம குடும்பத்திலே நிற்கும் போது அதனோட வலி நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எந்த தப்பு நடந்தாலும் உடனடியா அந்த தப்பை நம்ம வெளியே கொண்டு வரணும், அதுல இருந்து இருக்கிறவங்களை காப்பாற்ற ஆரம்பிக்கணும். இன்னைக்கு அந்த மாதிரி அயோக்கியன்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதோட முடியல, இன்னும் இந்த முடுக்கெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னா உண்மை தெரிஞ்சா உடனே அதை வெளியே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோயின் சொல்லி அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, படிச்சு தெரிஞ்சு போவோம். அடுத்த படத்துல மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.